ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு இது மேக்கிங் தமிழா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கொசு பிடிக்கிற மிஷின் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தட் தான் செய்ய போகிறோம். ஸோ ரொம்பவே ஈஸியானது தான். ஸோ நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு வந்து சேரும். அண்ட் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் டப்பா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்லிகை கடையிலே போய் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு டப்பா பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ்க்கு தான் தராங்க. ஸோ அடுத்ததான் இந்த மாதிரி இந்த மூடியை கட்டி, ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்டை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கொஞ்சம் திக்காக இருக்கிற கார்ட்போர்டாக எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ தின்னாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிசி மோட்டார் தேவை. ஸோ டிசி மோட்டார் எந்த மாதிரி ஒரு மோட்டர் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இது 6 வோல்ட்டு. ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 15 ருபீஸ் தான். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே போய் வாங்கிக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மோட்டாருக்கு தகுந்த மாதிரி ஸோ ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி, அதாவது நம்ம எப்படி மோட்டர் உள்ளே வரணும், ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது. டைட்டாக இருக்கலாம். ஸோ ரொம்ப லூஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா மோட்டர் பார்த்திங்கன்னா வைப்ரேட் ஆகும்போது கீழே விழுந்துடும். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட க்ளூ கன், ஃபெவிகால் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரப்பலர் எடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 5 ருபீஸ் தான். ஸோ கடையிலே வாங்கிக்கலாம். ஸோ அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஸ்கெட்சில் ஒரு சம்திங் மார்க் பண்ண பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இது மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணால் தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ நான் எந்த மாதிரி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஸோ நான் கட் பண்ணி எடுத்துக்குவேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஏன் சொன்னோன்னு தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எதுக்காக நம்ம வந்து திக்கான கார்ட்போர்டு எடுத்துக்கணும்னு சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ அதாவது இந்த மாதிரி இல்லைன்னா வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மோட்டாரை பார்த்திங்கன்னா நடுவில் வைக்கும்போது அதாவது வெயிட் தாங்க முடியாத ஸோ லைட்டாக பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு வந்து வளைஞ்சிக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு ஸ்ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டை வெட்டி எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ வெட்டி எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி ஓட்டுறோம் அதே மாதிரி ஒட்டிக்கும். அதை எதுக்காக தான் நம்ம இது அப்படியே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நிற்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் 4 பக்கமும் ஒட்டிக்கோங்க. ஸோ நான் எப்படி ஒட்டினுக்கிறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. ஸோ க்ளூ ஸ்டிக் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். க்ளூ கன் வச்சு கூட ஒட்டிக்கலாம். அண்ட் ஒட்டிட்டு வெட்டி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிடி தேவைப்படுது. ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது வேஸ்ட்டான சிடி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ சிடிக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு எதாவது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ சிடி பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான சிடி எடுத்துக்கோங்க. ஸோ சிடியில் தான் நம்ம இதை வந்து நிற்க வைக்க போகிறோம். ஸோ கரெக்டாக நிற்க வைக்கணும். ஸோ அதனால் நம்ம க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் செஞ்சு எடுத்துக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த டப்பா மேலே நம்ம நிற்க வைக்கணும், கரெக்டாக நிற்க வைக்கணும், ஓகேவா. ஸோ அதுக்காக நம்ம கீழெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கார்ட்போர்டெலாம் போட்டு ஒட்டி எடுத்துக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட்டு தேவை நம்மளுக்கு. ஸோ இதில் முக்கியமான பார்ட்டே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைட்டு தான். ஸோ ஒரு ப்ளூ கலர் லைட் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ளூ கலர் லைட் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா கொசுவெல்லாம் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணி எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் லைட் எடுத்துகிட்டு ஸோ இதை நம்ம மேலே பார்த்திங்கன்னா ஒட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம க்ளூ கன், ஃபெவிகால் எது வேணாலும் நீங்கள் வச்சு ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ ஒட்டி எடுத்துகிட்டு நம்ம ஒயர் கனெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் எப்படிலாம் ஒயர் கனெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கலான்னு சொல்லி. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் ஸோ கரெக்டாக கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான மொபைல் சார்ஜ் இருக்குதுல்ல, ஸோ மொபைல் அடாப்டர் அந்த மாதிரி இதுலையா நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வேஸ்ட்டானது யூஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா இருக்கிறது எது கட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த டப்பா எடுத்துக்கலாம். ஸோ சாக்லேட் டப்பா எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபிட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபிட் பண்ணிவிட்டு இந்த டப்பாக்குள்ளே நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம். ஸோ டப்பாக்குள்ளே நம்ம தண்ணியை தான் நம்ம ஊற்றி வைக்க போகிறோம். ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம கொசு வந்து உள்ளே போய் மாட்டிக்கும். ஸோ அந்த டப்பா பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கால்வாசி மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி வைக்க போகிறோம்.
ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மஸ்கிட்டோ ட்ராப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் இவ்வளோ தான் சிம்பிளான மெத்தடில் நம்ம செஞ்சுருக்கிறோம். ஸோ ஃபேன் ரொட்டேட் ஆகும்போது ஸோ உள்பக்கமாக காற்று வாங்கிக்கணும். ஸோ உள்பக்கமாக காற்று வாங்கும்போது மேலே ஸோ லைட்டுக்கு கொசு பார்த்திங்கன்னா அட்ராக்ட் ஆகும். ஸோ அங்கே வந்து உட்காரும்போது ஸோ அந்த ஃபேன் பார்த்திங்கன்னா உள்பக்கமாக காற்று வாங்குதில்ல, ஸோ அதனால் உள்ளே போய் மாட்டி தண்ணிக்குள்ளே போய் விழுந்து இறந்துரும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட், இந்த மிஷினோட கான்செப்டை இவ்வளோ தான். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். உள்ளே கூட பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கூட கொடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா லைட் எரியுது. ஸோ இதை பார்க்கறதுக்கு அப்படியே சூப்பராக நைட் லேம்ப் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ செம்மையாக இருக்குது. உள்ளே கூட பார்த்திங்கன்னா ஃபேன்லாம் ஓடுது. ஸோ பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொசு மாட்டுதா மாற்றலையான்னு சொல்லி. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இதை ஆன் பண்ணி உங்கள் ரூமில் வச்சுட்டுங்க. ஸோ லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது மட்டும் ஆன் பண்ணி வைங்க. ஸோ கொசு மாட்டுதா இல்லைன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப் செட் பண்ணி ஒரு அரை மணி நேரம், கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எத்தனை கொசு இருக்குதுன்னு சொல்லி. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 கொசு இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கொசு இல்லை. ஸோ அதனால தான் சிக்கலை. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பண்ணிட்டு இது போல் இன்ட்ரெஸ்டிங் மற்றும் எக்ஸைட்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணுமா மறக்காம நம்மளோட மேக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டா பை பை, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.